தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கும்போது நம்ம ரா அதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் ரிசர்ச் அனாலிசிஸ் விங் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, எக்ஸப்ஷனல் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ், அதெல்லாம் நம்ம த்ரூ தி ஏஜஸ் ஆஃப் தமிழ் சினிமா பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சர்தாரில் காட்டியிருக்காங்க, விக்ரமில் காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொண்ட ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றதே அந்த இடத்துல கன்வே ஆயிடுது, முடிஞ்சிருது. இவங்க எல்லாத்தையும் விட மேலே அப்படின்னு சொல்லும்போது எதையுமே, அதாவது உயிரை கூட மதிக்காம பெருசா எடுத்துக்காம they'll protect the people from terrorism அப்படின்றது அந்த இடத்துல கன்வேலாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்த ஒருத்தர் தான் உங்களை இந்த ஸ்குவாட்ல லீட் பண்ண போறாரு அப்படிங்கும் பொழுது அதுக்கு மேல அந்த கேரக்டருக்கான ஒரு ஹை ரைஸ் தேவையா அப்படின்னா அதுவே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சாட்சனுடைய ஒரு டோர்ல இருந்து விஜய் ஸ்லோமோல வாக் பண்ணி ஒரு சூட் போட்டு வாக் பண்ணி வரும் பொழுதே அந்த இடத்துல எனக்கு ஹை ரைஸ், இந்த கேரக்டர் யாரு, இது என்ன பண்ணும், இதோட பேக்ரவுண்ட் என்னன்றது எனக்கு முதல் 40 செகண்ட்லயே எனக்கு கன்வே ஆயிடுச்சு, கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.